நம்ம சோசியல் மீடியாவில் யூடியூப்லலாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். எதை பற்றினா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம், சோசியல் அவேர்னஸ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படி அதில் முன்னேறி வர்றது, கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக என்னென்ன விஷயத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். எல்லா சேனல்லையும் பார்ப்போம். காமெடி, ஃபைட்டு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஸ்போர்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். சினிமா, அதில் என்னென்ன அரசியல் மெயினாக அதில் அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். என்னென்ன அரசியல் இருக்குது அது எல்லாத்தையும் பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கே தெரியும். டாக்டர் ஆகிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு எல்லா ஸ்டேட்லேயும் கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸாமாக வச்சு அதை மெரிட்டில் ஆள் எடுக்கிறாங்க. பியூர் மெரிட்டில் எடுக்கிறாங்க. அது இங்கே நிறைய ரொம்ப பரவிட்டு இருக்கு. அது ஏதோ கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை கிராக் பண்ணுறதுக்கு. அது வந்து தேவையா தேவையில்லையா இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. அதை நீங்கள் பற்றி யோசிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் 10th 11th 12th இந்த 3 வருஷம் படித்தாலே போகும். அது ஒரு வருஷத்துலேயே படிச்சு கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10th ஆரம்பிச்சு இப்போ எனக்கு டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ட்டா இது ஈஸியான வழி. ஒரு எக்ஸாமே கிராக் பண்ணிட்டு போகிறோம். அந்த 10th ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அது இப்போலாம் நீங்கள் வந்த புதுசில் அது அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. அது சிலபஸ் என்னன்னு தெரில, அதுக்கு எப்படி படிக்கணும்னு தெரில, எங்கே போய் சேர்ந்து படிக்கணும்னு தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. அது இப்போலாம் அந்த 2017 18 அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போலாம் என்னென்னமோ அப்டேட் வந்துருச்சு. ஃபோனு எல்லாத்துலேயும் ஃபோனில் ஒன்று அடித்தா எல்லாமே வந்துடும். சாட் ஜிபிடி இருக்குது, எவ்வளவோ ஏஐ டூல் இருக்குது. அதை வச்சு ஈஸியாக கிராக் பண்ணலாம். அந்த டாப் ஸ்கோர் எடுக்கிறவங்களாம் அதான் சொல்கிறாங்க, எல்லாம் ஃபோனில் இருக்குது, ஃபோனில் தான் நாங்கள் பார்த்து கிரிட்டிக்கலான இதெல்லாம் ஃபோனில் தான் நாங்கள் சால்வ் பண்ணி படிக்கிறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் இன்னும் என்ன சொல்லணும்னா, நீட் எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிள்னா வரும். 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுமா. நம்ம 12th படிக்கும் போது அதை அப்ளை பண்ணிட்டு 12th எக்ஸாம் முடித்த பிறகு நீட் அந்த மே ஜூன் வைப்பாங்க. அதை நம்ம எழுதணும். மெயினாக 720 மார்க் எக்ஸாமு. அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த குரூப்பாக படிச்சிருக்கணும். பயோமேக்ஸு தான் பயோ சயின்ஸு, அந்த பயோமேக்ஸு தான் சயின்ஸு, பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, அதை படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் பயோமேக்ஸ் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பயோமேக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா போடலாம். அதை வச்சு நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். டாப்பர்ஸ்லாம் தான் சொல்கிறாங்க, மேக்ஸ் நல்லா போட்டால் தான் ஃபிசிக்ஸை கிளியர் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சிலபஸ் என்னன்னா, இந்த 4 டாப்பிக்கில் இருக்கும். 45 கொஸ்டின், ஒரு மொத்தம் 180 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மொத்தம் 720 மார்க் எக்ஸாமு. அதில் ஒரு கொஸ்டின் நல்லா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்தால் 4 மார்க்கு, ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா -1 மார்க் வச்சுருக்காங்க. ஈச் செக்ஷன்லையும் மொத்தம் 50 கேள்வி இருக்கும். அதை 2ஆக படிப்பாங்க. ஏ செக்ஷனில் 35 கொஸ்டினும், பி செக்ஷனில் 15 கொஸ்டினும் இருக்கும். அது ஏ செக்ஷனில் ஒரு 35 கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். பி செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் 15 கொஸ்டினில் எனி 10 இதுனா போகும், 10 அட்டன் பண்ணால் போகும். அப்போ ஒரு செக்ஷனுக்கு 45 கொஸ்டின் ஆயிடுச்சு. மொத்தம் 180 கொஸ்டின், 720 மார்க்கு. ஓகே, சிலபஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2025 இப்போ 26க்கு குறைச்சிருக்காங்க. எப்படின்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. அது வந்து இப்போ 79 சாப்டராக குறைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 97 சாப்டர் இருந்துச்சு, இப்போ அதை 79 சாப்டராக குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ உள்ள காலத்துக்கு அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, கரெக்டான வழியை நாங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாம் ஓகே தான். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஈஸியாக நிறைய பேருக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புதுக்கோட்டையில் ஒரு பையன் பிரபஞ்சன் 720 எடுத்தார். அவர்லாம் சிம்பிளாக சொல்கிறாரு, என்னோட 10th கனவு அப்படிங்கிறாரு. அவரை நம்ம சரி அவர் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சுக்காரு, பாஸ் பண்ணுறாரு அப்படிலாம் இல்லை. 10th இதே விளையாண்டு இருக்காரு. என்னோட 10th படிக்கும்போது எனக்கு கனவு வச்சு டாக்டர் ஆகணும்னா, நான் தான் 3 வருஷம் படித்தேன், எனக்கு லாஸ்ட் வருஷம் ஈஸியாக இருந்துச்சு, நான் படித்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. புதுக்கோட்டையில் ஒரு பையன், ஒரு மாணவர் வந்து வெறும் யூடியூப் தான், அவன் வீடே சின்னோண்டு வீடு தான், தமிழ் மீடியத்தில் தான் படித்தாப்புல.
யூடியூப்பை மட்டும் பார்த்து படிச்சே கிளியர் பண்ணியிருக்காப்புல. அதான் அவரோட ப்ரிப்பரேஷன் வந்து 10th ஆரம்பிச்சிட்டாங்க. 10th படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கிராமத்தில் உள்ள மாணவர்கள் அதை பற்றி சுத்தமாக அவேர்னஸ் இல்லை. எல்லாம் சின்ன வயசுல டாக்டர் ஆகும் கனவு இருக்கு. அப்படியே போய் இப்போ உள்ள சுற்றி உள்ள சமூகம் என்ன சொல்றாங்க, நீட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், அது என்சிஆர்டி படிச்சவங்களாம் பாஸ் பண்ணலாம், சிபிஎஸ்சி படிச்சவங்களாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம விவரம் தெரியாதவங்க நம்பிட்டு இருக்கோம். என்சிஆர்டி புக்கு ஒன்றுமே கிடையாது. அது எப்படின்னா நம்ம சமைச்ச என்சிஆர்டி புக்கை படித்தாலே போதும். அதுலேருந்து அதோட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. எஸ்சிஆர்டியோட கண்டென்ட்டோட அது வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் ரயில்வே எக்ஸாம் படித்தேன், அதில் பார்த்தேன். நீங்கள் 11th 12th எஸ்சிஆர்டி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இப்போ ஒரு சாப்டர் எடுத்து எஸ்சிஆர்டியை படிச்சுட்டு, நம்ம தமிழ் மீடியம் ஸ்கூலோட எஸ்சிஆர்டியை படிச்சுட்டு ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் 11th 12th என்சிஆர்டியை படிச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். அப்படிதான் இருக்கும். எப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா, ரெண்டு என்சிஆர்டி எஸ்சிஆர்டியை படிச்சாலே போதும் தான். அது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுதான் பார்க்கணும். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி எடுக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு. இப்போ இன்னும் மெயினான விஷயம், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம மாணவர்கள் தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பான விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடு, அது உண்மையிலேயே சரியான விஷயம். அது எல்லா கேஸ்ட்டுக்குமே ஈக்குவலாக இருந்து போகுது, கரெக்டான விஷயம். எப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரையும் தமிழ் மீடியமே இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு தராங்க. நீங்கள் ஜென்ரல்லையும் போய்க்கலாம், அது இல்லாமல் நீங்கள் இதுலேயும் கொண்டு வந்துக்கலாம். 7.5% இடஒதுக்கீடு வந்துருக்கலாம். அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீட்ஸ் இருக்குது. அவ்வளோ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் மாணவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ 720 மார்க்கு, ஒரு 4-5 பேர் ஒரு ரிசல்ட் வரலாம் போடுவான், 720 மார்க்கு 716 மார்க்கு அப்படின்லாம். அதை பார்த்தோன்னா பயங்கரப்படாது. கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 500, 550, 400, 450 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்குது. இதுலேயும் ஜென்ரலுக்கும் அந்த 7.5% இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் 150 மார்க் கம்மியாக இருக்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கோச்சிங் கிளாஸ் போய் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்லாம். அதெல்லாம் அவங்க சுத்த போய் 3 வருஷம் கான்ஃபிடென்ட்டாக படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் அங்கே 7.5% இடஒதுக்கீடுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கோச்சிங் தராங்க. இப்போ ஒரு மொத்தம் இந்த டைம் வந்து ஒரு 399 இடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. 390 150 இடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டம், இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துல மெயினாக இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். அதுக்கு நீ என்னன்னா உன்னோட 11th உன்னோட அந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. இப்போ ஓபிசினா 50%, எஸ்சிஎஸ்டினா 40%. அந்த மார்க் நீ எடுத்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீ எலிஜிபிள் அந்த நீட் கோச்சிங்க்கு. அது 1 வருஷம் உன்னை கிளியராக கோச்சிங் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தரம் இருக்கும், தரம் இருக்காங்க, அதெல்லாம் வரும். அதான் இந்த ஐடியா இதை வச்சு நீ ஃபோனை யூஸ் பண்ணி படிக்க போகிற, அவ்வளோதான். ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீ நினச்சி பாருங்க, முன்னாடிலாம் எப்படின்னா டாக்டர் வந்து காசு இருந்தால் மட்டும்தான் போகலாம் டாக்டர் படிக்கிறதுக்கு. நீ என்னதான் மார்க், நீ 1600 இது முன்னாடியே எக்ஸாம் 1600 மார்க் நடக்குமே. இப்போ அந்த 1600 மார்க் 1120, 30 மேலே எடுத்தீங்கன்னா தான் உனக்கு அந்த ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் இதாக போகலாம். அது நீ 1120க்கு எவ்வளோ படிக்கணும், உயிரை கொடுத்து படிக்கணும் எனக்கு. அதே தான் எதிரையும் பண்ண போகிறப்ப நீட்டில் அதே தான் பண்ண போகிறீங்க. அங்கே படிக்கிறத இங்கே படிக்க போகிறோம். படித்த சிலபஸே எஸ்சிஆர்டி புக்கு என்சிஆர்டி புக்கை படித்தது தான். அதுலேருந்து தான் கொஸ்டின் எடுக்கலாம், அதுலேருந்து தான் எக்ஸாம் நடக்குது. அதை நம்ம இங்கே வந்து எழுத போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பயத்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம் டாக்டராக வந்து, ஆசைப்பட்டு இப்போ நீங்கள் பயந்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. 10th-லேருந்து உட்காந்து படிச்ச வேண்டியதான். ஓகே, இந்த 7.5% இடஒதுக்கீடு வந்து நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது. இந்த ஜேஇ, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு, லா காலேஜ், ஃபிஷரிஸ் அது சம்பந்தமாக படிக்கிறது, அக்ரி, அது எல்லாத்துக்குமே அது கொண்டு வந்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இது வந்து எப்படின்னா நம்ம 6th-லேருந்து 12th வரையும் மாநகராட்சி பள்ளி, நகராட்சி பள்ளி, இந்த கல்லர் மீட்பு பள்ளி, ஆதிதிராவிட நலத்துறை பள்ளி, அரசு துறையால் நிறுவப்பட்ட பள்ளி, இதில் நீங்கள் 6th to 12th படிச்சிருந்தாலே போதும். இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து கிடையாது. அதில் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலிங்க இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் அதை நீங்கள் எலிஜிபிள் தான்.
நீ 6 12 வரையும் கரெக்டாக படிச்சிருக்கணும். ஒரு 1 இயர் கூட நீ வேற ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கூடாது, அவ்வளோதான். இந்த கேந்திர வித்யாலயா அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கும் கிடையாது, அதுக்கும் எலிஜிபிள் கிடையாது. இந்த எழுபத்தி அது 2006க்கு முன்னாடியே நீட்டு மாதிரி ஒரு 11 தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அதை கேன்சல் பண்ணாங்க. இப்போ திரும்பி 2017 18 கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லலாம் நீட்டு வந்து அரசியல் இருக்குது, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாஸ் பண்ண மாட்டாங்க அது எதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் சுத்த போய். நீ வருஷம் எடுத்து நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அதெல்லாம் கரெக்டாக தமிழ்நாட்டிலேருந்து சீட்ஸு நம்ம மாணவர்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக ஃபோக்கஸாக படிக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த 7.5% ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது. அது யாருக்கோ கண்ட்ரோல் இல்லை. இந்த ஏழை மாணவர்கள், இந்த கிராமத்தில் உள்ள மாணவர்களாக தான் மெயினாக கொண்டு வந்தாங்க. அதுவுமே எப்படின்னா சிட்டியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறவங்க மட்டுமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் உள்ள மாணவர்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக படிக்கணும். ஓகே, நீ இப்போ தான் நம்ம சீட்டு ஆஃப்டர் கிளியர் பண்ண பிறகு சீட்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நான் சொல்கிற சீட்ஸை வச்சே உங்களுக்கு புரியும் நீட் தேவையானு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து 36 ப்ளஸ் 37 இருக்குன்னு நினைக்கிறேன், 37 இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்குது. அப்புறம் அந்த ரீமாண்ட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் இருக்குது. இப்போ நீ கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் ஆகினா உங்கள் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 17,000 ஒரு 20,000 தான். இதே இப்போ நீ ப்ரைவேட் காலேஜ்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சொல்கிறாங்க. இது நீ ஷாக் ஆகக்கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னும் மோசமாக இருந்துச்சு. இந்த டிமெண்ட் அந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து 20 lakhs 25 lakhs கிட்ட வாங்குறாங்க. நீ இது இப்போ நீ சொல்கிறோம், இப்போ நீ ஃபஸ்ட்டு நீட் வரதுக்கு முன்னாடி நீ 1000க்கு மேலே மார்க் எடுத்தீங்கனாலும் உனக்கு தான் 1000க்கு மேலே நீ மார்க் எடுத்தீங்கனாலே உனக்கு நீ அந்த இதில் டொனேஷன் காலேஜில் சீட் வாங்குறதுக்கு நீ டொனேஷனுக்கே உனக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து 2017 சொல்கிறேன், அப்பயே அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இப்போ தொடர்ந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாரு. நம்மளாம் அந்த காசு ரெடி பண்ண முடியாது, போய் டாக்டர் ஜாயின் பண்ணவே முடியாது. அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கும். அது என்ன 36 காலேஜ் தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் உள்ள சீட்டு கிடச்சிக்காது. நீ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் காலேஜில் இந்த அமைச்சர் பசங்க, எம்எல்ஏ பசங்க, ரொம்ப பணக்காரமாக பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்களோட பையன் மட்டும்தான் இப்போ அந்த சீட்ஸ் வாங்கி படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க டொனேஷன் ஈஸியாக கட்டிடலாம். அவங்க தான் நிறைய அரசியல் அவங்க சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அதை வச்சு டொனேஷன் ஈஸியாக கட்டி அவங்க மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொண்டு வந்ததுல நீங்களே சர்வே எடுத்து பாருங்க, எந்த அமைச்சர் பையன் எந்த எம்எல்ஏ பையனும் அவையெல்லாம் படிக்கிறாங்களான்னு பாருங்க. அந்த ரேஷியோ பாருங்க, அப்படியே மாறி இருக்கு. அதான் உண்மையாக படிக்கிறவன் பாஸ் பண்ணுறான். அவன் எவ்வளோ பணக்காரனாலும் சரி யாராலும் சரி படிக்கிறவன் உள்ள போயிட்டு இருக்கான். இதுதான் இதோட இது நமக்கு நல்லது தான், என்னை பொறுத்தவரையும் நல்லது தான். எக்ஸாம் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வந்த புதுசில் அது 2017 அந்த அனிதாங்கிறவங்க இறந்தாங்க. அப்போல்லாம் அது அவங்க அப்போ அதை பற்றி அவேர்னஸே இல்லை. அப்போ உடனே கொண்டு வந்து வச்சு இது பண்ணி விட்டாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த 7.5% இடஒதுக்கீடு வந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே கவர்மெண்ட் பசங்க வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இருக்கிற இடத்து பக்கத்தில் திருமருகல் ஒரு பிளாக்ல வந்து இந்த ரீசெண்டாக ஜேஇ எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. சூஸ் பண்ணி நீ அதை வந்து நீ ஹெட்மாஸ்டர் போய் கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு இது இருக்கு, நான் எங்கே போகிறது, எப்படி படிக்கணும், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்க தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்களா சொல்ல மாட்டாங்க. அதில் ஸ்கூல்லையும் சொல்ல வைக்கணும். அதை நீங்கள் போய் ஹெட்மாஸ்டர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி அவங்க விசாரித்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடக்குது, ஒரு பிளாக்லேயும் நடக்குது. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி பாருங்கள். அப்புறம் இன்னொன்று பாருங்க, நீ ஃபாரினில் போய் படிச்சுட்டு இங்கே வந்தாலுமே நீ நீட்டு கிளியர் பண்ணாதான் இங்கே நீ டாக்டர் டாக்டர் ஆகலாம். இங்கே வெளிநாட்டை போய் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே நீட் கிளியர் பண்ணணும். அப்போ தான் நீ இங்கே டாக்டர். நீங்கள் நினச்சி பார்க்க முன்னாடியே என்ன நடக்கும்? காசு திரும்ப நம்புமா? அதான் மெயினாக அமைச்சர் எம்எல்ஏ பசங்க நம்புவாங்க. இங்கே சீட்டு கிடைக்கலையா, இங்கே 40 லட்சம் கட்டி சீட்டு கிடைக்கலையா, 40 லட்சம் 50 லட்சம் கட்டி சீட்டு கிடைக்கலன்னா உடனே ஃபாரின் அனுப்பிடுவாங்க. ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்துட்டு அழகாக அவன் 4 வருஷம் முடிச்சுட்டு இங்கே வந்து டாக்டர்னு இது பண்ணிப்பான். அவங்க கோடியாக செலவு பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்றுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக டாக்டர் ஆகணும். இப்போ அவங்களால ஆக முடியுமா? நீ இப்போ
காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கரெக்டாக ஆகிட்டாங்க. இப்படி ப்ரைவேட் காலேஜ் தான் 10 லட்சம், 8 to 10 லட்சம் தான். அதுதான் அதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ இப்போ அவர் கொடுக்குறது ஆள்லாம் யார், நீட்டை கிளியர் பண்ண மட்டும் தானே கொடுக்க முடியும். அவன்கிட்ட போய் நீ எவ்வளோ எப்படி அதிகமாக காசு வாங்குவ? அந்த மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சரில் தேவையில்லை எல்லாம் நிறையா பார்த்துக்கலாம். நீ இப்போதைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸ்கூல் பசங்க. பயப்பட பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்சிஆர்டி எஸ்சிஆர்டி 10th-லேருந்து 12th வரைக்கும் உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். நான் தமிழுடைய பசங்களுக்கு குறிப்பாக சொல்கிறதுனா எஸ்சிஆர்டி 3 இயர் புக்கை நீ படிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுதான் கஷ்டமே. அவனுக்கு எம்சிஆர்டி சும்மா ஈஸி. அதில் என்ன கொஞ்சம் அப்டேட்டாக இதாக இருக்கும், கரெக்டாக தேவையானது இருக்கும். என்சிஆர்டி நீ புரிஞ்சு படிக்கணும். என்சிஆர்டி புரிஞ்சு ஈஸியாக படிச்சு அதான் புரிஞ்சு படிச்சு. இப்போ எஸ்சிஆர்டி படிச்சு புரிஞ்சுக்கிட்டா என்சிஆர்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பார்த்துங்க, மேட்ரே நீட்டு அப்படி நினச்சிட்டு படிங்க. ஏன்னா 10th அந்த வயசுலாம் நல்லா படிக்கிற வயசு, சூப்பராக படிக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்கூலு 8 ஹவர் முடிச்சுட்டு ஸ்கூல் சப்ஜெக்ட் ஒரு 3 ஹவர் படி. திரும்பி ஒரு நாளைக்கு 10th படிக்கும் போது ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீட்டுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து படி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சம்ஸ் வருது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் சம்ஸ் வரும் நிறையா. அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம், சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்க்கலாம். ஈஸியாக இதெல்லாம் சொல்யூஷன் பக்காவாக போட்டுக்கலாம். பார்த்து ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணல, படிக்கிற அது வேஸ்ட்டாக போகுதா? எவ்வளவோ இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அதெல்லாம் படிக்கலாம். அதை படிச்சுக்கிட்டே நீட் எக்ஸாம் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ 2026 நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா February 8லேருந்து March 8 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. March 8 தான் லாஸ்ட் டேட் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். 12th படிக்கிறவங்க அதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, சிலபஸ் அதே தான் படிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணுற அளவுக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த வருஷம் வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு கூட அதை பாஸ் பண்ணலாம். 11th படிக்கிறவங்க கண்டிப்பாக இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுங்க. அது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1600, ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1700, எஸ்சிஎஸ்டிக்கு 1000. பணத்தை பற்றி யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய மாலை அந்த மாதிரிலாம் இல்லை. ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான எளிய வழி நீட்டு தான். டாக்டர் ஆகுது என்ன கேட்டால். இப்போதைக்கு இந்த சிஸ்டம் சரியில்லை, தப்பானதை கொண்டு வராங்க அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி இப்போ அதை கிளியர் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போகிறது தான். போயிட்டு நீங்கள் நிறையா இதை அப்டேட்டாக கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு அடுத்து சொல்லித்தர மாதிரி சமூகத்தை மாற்றுங்க, அந்த மாதிரி யோசிங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னுமா பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தான் வீடியோ போட போகிறோம். நம்ம நிறையா விஷயத்த பேசணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான விஷயம் நிறையா பேசணும். அந்த மாதிரி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் என்னென்ன அப்படி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், தப்பாக பேசியிருக்கேன், இல்லை கரெக்டாக கரெக்ட் இல்லையா, அதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு திரும்பி அதை தவறை சரி பண்ணிட்டு அப்டேட்டாக பேசுவோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.